பேர் என்னங்க? என் பேர் மைனா. மைனாவா? மைனா மைனா இல்ல மைனா மைனா நெஞ்சுக்குள்ள வம்ப பண்ணுற மைனா மைனா என்ன சொல்ல என்ன கொல்லுற வாராண்டி தங்க கட்டு அம்புக்கு போராண்டி சிங்க குட்டு காத கேள்வி ஒண்ணு கேட்க போராண்டி. எல்லோரும் தயாராக இருக்கிறீர்களா? இருக்கிறோம் அண்ணா. ஹலோ 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 கொஞ்சம் வாங்க. என்ன பிரச்சனை உங்களுக்கு? எதுக்கு ஃபோன் பண்ணிட்டே இருக்கீங்க? இப்போ பார்த்தாலும் ஃபோன் பண்ணிட்டு மெசேஜ் பண்ணிட்டு லவ் பண்ணுறேன் இன்ட்ரெஸ்ட் எல்லாம் புரியணும், புரியுதுங்களா? எதுக்கு நேர்ல ஒர்க் பண்ணீங்க? இப்போ யாருங்க நீங்க ஃபர்ஸ்ட்? ஃபோன் பண்ணும்போது தெரியல யாருன்ட்டு. நேர்ல வா எதுக்கு தொல்லை பண்றீங்க? நாளைக்கு பிப்ரவரி 14 இல்லைன்னு சொல்லியே அதுக்கு என்ன பண்ணணும்? இப்போ இங்கேயும் பிடிக்கணும், அங்க மட்டும் பிடிச்சா போதாது. புரியல. யாரா? நேற்று நைட் ஃபோன் பண்ணீங்களா இல்லையா? நேர்ல பார்க்கணும் சீக்கிரம் வா நான் சீக்கிரம் வந்துட்டேன். நீங்க தான் லேட்டா வரீங்க. எங்க ஒர்க் அவுட் போட்டு வரீங்களா? எந்த ஜிம்? என்ன சின்ன பிரச்சனை இருக்கு? யார்கிட்ட வந்து விளையாட்டு காட்டிக்கிட்டு? எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல. யாரு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல? இப்ப ஏன் சொல்றீங்க? அப்பவே சொல்ல வேண்டியதானே? நான் உங்ககிட்ட பேசவே இல்லையே. எங்க நேத்து நைட் ஃபோன் பண்ணீங்களா இல்லையா? 7 மணிக்கு 33. மாத்திட்டீங்களா? யார் நம்பர் நினைச்சு நீங்க ஃபர்ஸ்ட் என்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க? டிபில உங்கள மாதிரி தான் இருந்தது. கருப்பு ட்ரெஸ் போட்டு. அதான் ஒரு பொண்ணு ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டே இருக்குங்க. நான் லவ் பண்ணிட்டு இவனுக்கு ஒரு சீட் எடுத்து பாருங்க ஐயா. வெறும் பொய்யா சொல்லிக்கிட்டு தெரியலாம். இவருக்கெல்லாம் சீட் எடுத்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல. முகரையை பார்த்தாலே சொல்லிடுவேன். ஒரு நிமிஷம் கன்ஃபார்ம் நீங்க இல்லையா? நான் இல்லங்க. இல்ல எனக்கு என்னன்னா நம்ம பிடிக்கலன்னு சொல்லிட்டாங்க. ஒரு பொண்ணு ஃப்ரெண்டா சொல்றேன், கேட்டு போங்க. லவ் பண்ண டார்ச்சர் பண்ணுது. லவ் பண்ற நீ வேணும் இல்லைன்னா வந்து கையை எடுத்துப்பேன், காதை அப்படி உண்மையா லவ் கிடைச்சா லவ் பண்ணலாம். அது நமக்கு பிடிக்கணும் இல்லைங்க. இப்போ உங்களை பார்த்துட்டு எனக்கு பிடிச்சது, அதனால உங்களை லவ் பண்ண முடியுமா? ஓ நீ அப்படி வரியா? ஹலோ, நான் அந்த பொண்ணு நினைச்சு பேசிட்டேன், அதனால தான் பிடிக்கலன்னு சொன்னேன். மத்தபடி ஃப்ரெஷ்ஷா பார்த்தா எனக்கு பிடிக்கும். ஐயோ, உங்க பேர் என்ன? போயிட்டு வரேங்க. உங்க பேர் என்ன? என் பேர் மைனா. மைனாவா? மைனா ஹலோ, பாட்டலாம் பாடாதீங்க. இல்ல மைனா மைனா நெஞ்சுக்குள்ள வம்ப பண்ணுற மைனா மைனா என்ன சொல்ல என்ன கொல்லுற. அந்த மைனாங்களா? சுருளி மைனா அந்த மாதிரி இங்க பாருங்க. சுருளி சுருட்ட முடி வச்சிருப்பாரு, மைனா குள்ளமா இருப்பாங்க. அந்த மாதிரியே டைம் ஆகுது, நான் போறேங்க. இல்ல அல்ல வாட்ச கட்டல டைம் ஆகுதுன்றீங்க. இல்லங்க, அது வேற ஒரு பொண்ணு வந்து ரொம்ப லவ் பண்ணுவோம் டார்ச்சர் பண்ணிச்சு. நாளைக்கு வேற வேலண்டைன்ஸ் டேவா, அதனால வந்து வாச்சு இங்கதான் நிக்க சொல்லிச்சு. அதனாலதான் நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். மற்றபடி தவறா எடுத்துக்காதீங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸா இருப்போம். ஹாய் மைனா, என் பிரபா. இப்ப அந்த பொண்ணுங்க நான் என்ன சொல்லட்டுங்க? நான் வெயிட் பண்ணுவா போவா. எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இல்லை யார்கிட்ட கேட்கறதுக்கு. நீங்க ஃப்ரெண்டா நான் எடுத்துக்கிறேன். அந்த பொண்ணு ரொம்ப உருகி லவ் பண்ணுது. மெசேஜ் பண்ணி எனக்கு பிடிக்கலன்னு நான் சொல்லிட்டேன். அதுவும் உங்களுக்கு மாதிரி தான் கருப்பா குள்ளமா கலையா இருக்கும். நமக்கு ஆக்சுவலா கலர் முக்கியம்னு வச்சுங்க, மனசு தான் நமக்கு முக்கியம். கருப்பு சிவப்பு ஒருத்தர் வந்து வெள்ளையா இருக்காங்கன்னா 10 வருஷம் கருப்பாயிடுவாங்க, ஸ்கின் எல்லாம் சுருங்கிடும். செக்கில ஆட்டின சுத்தமான உருட்டு. அதனால பிரச்சனை இல்லை. இப்ப நீங்க இப்ப உங்களை மாதிரி அந்த பொண்ணு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதான் இப்ப என்ன அப்படின்னு ஒரு விஷயம் வாங்கல. எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இல்லைங்க. நான் வெளியூர் ஹாஸ்டல்ல தங்கியிருக்கேன். அதனால கன்ஃபியூஷனா இருக்கு. பொண்ணு மனசை கஷ்டப்படுத்துறமேனு தோணுது. ஃப்ரெண்ட் ஆயிட்டீங்க, கதை சொன்னா டார்ச்சர் பண்றீங்க. பண்ணவா வேணாமா? அந்த பொண்ணை ஏற்றுக்க வேணாம். ஒரு பொண்ணோட வாழ்க்கை, அதனால தான் ஒரு பொண்ணிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கேன். அந்த பொண்ணு நேரா கூப்பிட்டு பேச வேண்டியதானே? அந்த பொண்ணு தான் யாருன்னு தெரியல எனக்கு. அது நினைச்சுதான் கால் பண்ணி கேட்க வேண்டியதானே? காலு நான் ஃபோன் போடுறீங்களா? பேலன்ஸ் இல்ல, ரீசார்ஜ் பண்ணுங்க. ஃபோன் மட்டும் பண்ணி கொடுத்துருங்க. நீங்களே பேசுங்க, என்ன பிரச்சனைன்னு கேளுங்க. யாருன்னு சொல்லி பேசுங்க. உங்க ஆளா? நான் நீங்க யாரு சும்மா சொல்லி பேசுங்க, இல்ல ஃப்ரெண்டுன்னு சொல்லி பேசுங்க. ஃப்ரெண்டுன்னு சொல்லலாம். ஃப்ரெண்டுன்னு சொல்றீங்களா? நம்பர் சொல்றீங்களா? 93 போட்டீங்களா? 86 87 86. நம்பர் தெரியுதா? இல்ல தெரியும், மனப்பாடமா இருக்கு. டெய்லி டார்ச்சர் பண்ணுற அந்த பொண்ணு தெரியாம இருக்குமா? எத்தனை நம்பர் வந்திருக்கு? 2 நம்பர் நீங்க ஏதாவது போட்டுங்க. 12. பிரபா தெரியுமான்னு கேளுங்க. பிரபா வந்து இங்க நிக்கிறாங்க ரொம்ப நேரமா. பொண்ணோட லைஃப் வேஸ்ட் பண்ண கூடாதுல்ல, அதனால ஆம்பளை குரல் மாதிரி இருக்கும். ஆனா பொண்ணுதான் அது. குரல் அப்படி இருக்கும். தெரியுமான்னு கேட்காதீங்க, உங்க ஆளான்னு கேளுங்க. தெரியாமல வந்து நின்றுட்டு இருக்கேன் நானு. அவங்க யாருன்னே தெரியாதுன்றாங்க. கொடுங்க. ஹலோ, பிரபா பேசுறேன். அந்த ஆலமரத்து கீழே நிக்க சொன்னீங்களே 7 மணிக்கு. நேத்து 7 மணிக்கா? இன்னைக்கு இல்லையா? நேத்து 7 மணிக்கு நிக்க சொன்னாங்க. ஏங்க நேத்து டேட் போறேன். போன குடுறா, டைம் ஆச்சு, நான் வீட்டுக்கு போறேன்.
இல்ல நேத்து சொன்னாங்க போல, நான் இன்னைக்கு நினைச்சு வந்துட்டேன். யார் லூசாங்க நீங்க? தேவையில்லாம என்னென்னமோ பேசிட்டு என்னைய டைம் இல்ல வேற உண்மையா ஆச்சு. இதே ஆலமரம் தாங்க நேத்து சொன்னாங்க. ஆலமரமே கிடையாது, பூவரச மரம். பூவரச மரமா? ஆமா. பூவே காணோம். ஆலமரமா இப்படிதானே இருக்கும். ஆலமரத்தை விழுது இருக்குமா? ஐயோ சாரிங்க, நான் மரமா திருட்டு இருக்கேன். ஆலமரம் எங்க இருக்கீங்க? இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. பூவரச மரத்துல நின்றுட்டு இருக்கேன்னு சொல்லிடுறேன். வர சொல்லுவோம். தாங்க இருக்காங்க. ஹலோ எங்க, நான் ஆலமரம் நினைச்சு பூவரச மரத்துல நிக்கிறேன். நான் இங்க ஒரு பாப்பா சொல்லிச்சு. மைனா அவங்க பேரு. விஜய் டிவி மைனா இல்லைங்க, இது வேற மைனாங்க இது. ஆமா பூவரச மரம் வேணாங்க, ஆலமரத்துக்கு நிக்கவா? சரி ஓகே, எப்ப வருவீங்க? ஹலோ போன கொடுத்துட்டு போங்க. போன் இல்ல ரீசார்ஜ் இல்ல, கொடுத்துறேன் நானு. ஆ, சரி நான் ஓகே, நம்ப மாட்டேங்க. நான் ஆலமரம் வேணாமா, வேற ஆள் கிடைச்சிட்டானா? அப்புறம் எதுக்கு நீ என்ன வர சொன்ன? வேற ஆள் கிடைச்சிட்டானா? அச்சச்சோ, வேற ஆள் கிடைச்சிட்டானா? அச்சச்சோ. என்ன பீலிங்கா? இல்ல பீலிங்கான்னு கேக்குறேன். எனக்கு தான் பீலிங்கி, போடா. ஹலோ, இதுதாங்க பொண்ணுங்க நம்பவே கூடாது. இதுதான் அந்த பொண்ணுங்க நம்பறதே இல்லைங்க. போன் ஏன் அசால்ட்டா போன உடைக்கலங்க, ரோஸை தான் போட்டேன் நான். ஏன் ரோஸ் எதுக்கு? இல்ல அசால்ட்டா பாருங்க, இப்ப வேணான்ட்டு. நான் போறேன், எனக்கு டைம் ஆச்சுங்க. எப்படியே போங்களா? என்னது எப்படியே போவேன்? இல்லங்க இவ்வளவு நேரம் உரி லவ் பண்ணா ஒரு நாள் லேட்டா வந்துட்டுன்னு நேத்து அரச மரத்து ஆலமரத்துக்கிட்ட வேற பையன் இருக்கான், அவனை கரெக்ட் பண்ணிட்டு போயிட்டு இருக்கான். என்ன எனக்கு புரியல. நல்லா இருக்காங்க பொண்ணுங்க. ஆமா சரி, வந்தது வந்துட்டீங்க, வேற என்ன பண்றது? தலையெழுத்து. என்னங்க நம்ம லவ் பண்ணலாங்க. ஆனா இது புதுசா இருக்குண்ணே, புதுசா இருக்கு. புதுசா இருக்கு. ஹலோ எப்படிங்க, என்னங்க நீங்க? இல்ல மரம் கூட அறிவு இல்லையா? முடிதான் நிறைய இருக்கு நினைச்சேன், மூளை இல்லையா? மண்டைக்குள்ள கொஞ்சம் இருக்குங்க மூளை. இல்ல ஆக்சுவலா மரம் மாடினது ஏன் தப்பு கிடையாதுங்க. இதுவும் ஆலமரம் மாதிரி இருந்ததுனால. அதுக்கு என்னங்க ரோட்ல ஒரு பொண்ணுக்குலாம் ப்ரப்போஸ் பண்ணிடுவீங்களா? நீங்க ரோட்ல வரீங்க, நாளைக்கு சைக்கிள்ல வாங்க, இல்ல கார்ல வாங்க. காமெடி பண்ணல எனக்கு சுத்தமா பிடிக்காது. காமெடி பண்ண பிடிக்காதா? பிடிக்கவே பிடிக்காது. டைம் வேஸ்ட், நான் கிளம்புறேன். இல்ல ஹலோ, நீங்க எப்படி போனீங்க? அப்போ கண்டிப்பா ஒரு நிமிஷம் பையனா, ஒரு நிமிஷம் வாங்க. உங்க ஃப்ரெண்டு தீபான்னு ஒரு பொண்ணு தெரியுங்களா? தீபா மூக்கு சப்பையா இருக்கும்ல, அவளோட ஆளோட ஃப்ரெண்டு நான். ரெண்டு மூணு தடவை பார்த்துருக்கேன், ரொம்ப பிடிக்கும். நாளைக்கு வேலண்டைன்ஸ் டே, ப்ரப்போஸ் பண்ணலான்னு வந்தேன். அது எப்படி பேசுறதுன்னு தெரியல, அதனால அப்படியே வளைச்சு ஜாலியாக பேசிட்டு இருந்தேன். ஐ லவ் யூங்க. இல்லை உண்மையாகவே உங்க ப்ரப்போஸ் பண்ண தான் வந்தேன். தீபா கூட தெரியும், அவள் தான் நீங்கள் ஒர்க் அவுட் முடிச்சுட்டு இப்படி வருவீங்க அப்படின்னு சொன்னாங்க. அதனால் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு கருப்பாக கலையாக இருந்தால் ரொம்ப பிடிக்குங்க. நீங்கள் வெள்ளையாக தான் பிடிக்காது, எனக்கு கருப்பாக தான் பிடிக்கும். நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா பரிசீலனை பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். உண்மையாக ப்ரப்போஸ் பண்ணுறதுக்காக தான் நான் வந்தேன். யோசிக்கணும் கொஞ்சம். இப்படி வேணும் படுத்துட்டு யோசிங்க, அங்கே உட்காந்துட்டு யோசிங்க, அது டயர் கீழே உட்காந்து யோசிங்க. இல்லைங்க ஹலோ, ஒன்றும் இல்லைங்க, ஆரஞ்சு மிட்டாய் யூடியூப் சேனல்லேருந்து வரும். உங்கள் ஃப்ரெண்டு மூக்கு சப்பையாக இருக்கும் பாருங்க, அவங்க வந்து ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருந்தாங்க அவங்க வந்து ப்ராங்க் பண்ணோம் சொல்லிட்டு. 2-3 தடவை நான் வந்தோம், பட் நீங்கள் வரல. நீங்கள் ஒர்க் அவுட் போயிட்டு வர டைமாக பார்த்து வர சொன்னாங்க, அதனால இந்த டைமில் வந்தோம். சும்மா ஜஸ்ட் ஒரு ஃபன்னு. கேமரா அங்கே இருக்கு பாருங்க, ஹாய் காட்டுங்க. ஆரஞ்சு மிட்டாய் தான் யூடியூப் சேனல், ஆரஞ்சு மிட்டாய் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சொல்லிடுங்க. ஆரஞ்சு மிட்டாய் யூடியூப் சேனல் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் பட்டனை டங்குன்னு தட்டி விட்டுருங்க. பெல் பட்டனை டங்குன்னு தட்டி விட்டுருங்க. இனிய காதலர் தின நல்வாழ்த்துக்கள் சொல்லிடுங்க. இனிய காதலர் தின நல்வாழ்த்துக்கள். தேங்க்ஸுங்க. எனக்கு சொல்லியா? ஓகே, இன்னைக்கு வந்து நாளைக்கு வந்து வேலண்டைன்ஸ் டே, அதனால ஒரு ஸ்பெஷலாக வந்து ஒரு ப்ராங்க் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். புள்ள ரொம்ப சின்ன பிள்ளையா இருக்கு, அதுக்கு மேலே அந்த பிள்ளைய வந்து யூஸ் பண்ண முடியல, ரொம்ப குழந்தையா இருக்காங்க பாருங்க, சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க, கோவமே வரல. ஸோ இப்படிப்பட்ட ஒருத்தர் வந்து இன்னும் கோவப்படுத்தி மனசை வந்து புண்புறுத்த எனக்கு விருப்பம் இல்லை. ஸோ அதனால வந்து நான் சீக்கிரமா வந்து ப்ராங்க்னு சொல்லி ரிவீல் பண்ணிட்டேன். ஜஸ்ட் ஒரு ஃபன்னு தான், தப்பா எடுத்துக்காதீங்க சரிங்களா? ஓகே தானே? பாய் சொல்லிடுறேன். எப்படி உங்களுக்கு மைனான்னு பேர் வந்துச்சு? மைனா என்னோட எங்க காலேஜ் ரெக்கைய காணோம், வெட்டிட்டீங்களா? மைனா பாரம்பரியம் வெட்டிடுவாங்க போடுறது. காலேஜ் படிக்கும் போது என் ஃப்ரெண்டு திவ்யா வச்சாங்க. நம்ம திவ்யாங்களா? என்னோட ஃப்ரெண்டு திவ்யா. உங்க ஃப்ரெண்டு திவ்யாங்களா? அதனால நல்லா இருக்குன்னு வச்சுக்கிட்டீங்க. இல்லடி அந்த பேர் எனக்கு காலேஜ் அப்படியே காலேஜ்ல ஐடி மைனா வச்சனா அப்படியே காலேஜ் ஃபுல்லா வந்து காலைல பறந்துட்டு வந்துட்டீங்களா? ரெக்கை அடிச்சு. என்னங்க நீங்க பிராங்க்ல இப்படி தான் பேசுறீங்க, நேர்ல இப்படி தான் பேசுறீங்க. ஓகே, நம்ம மைனாக்கு வந்து எல்லாரும் ஒரு மைனாவை பிடிச்சிருந்தா வந்து பிளாக் கலர் ஹார்ட்டை கமெண்ட் பண்ணுங்க. ஓகே தானே? என்ன பிடிச்சிருந்தா ரெட் கலர் ஹார்ட்டை கமெண்ட் பண்ணுங்க. எவனும் பண்ண மாட்டாங்க, அதனால பரவாயில்ல. மைனா யார் யாருக்கு பிடிச்சிருக்கோ அவங்கலாம் பிளாக் கலர் ஹார்ட்டை வந்து பறக்க விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் கோஆபரேஷன். சும்மா பண்ணு தான், மனசுல ஆசையை வளர்த்துக்கிட்டு பிரபான்லாம் அலையாதீங்க சரிங்களா? நான் இதை முடிச்சுட்டு அடுத்த பொண்ணை பிராங்க் பண்ண போயிடுவேன். அதனால நல்லா இருந்தாலும் அந்த பையன் கருதி ஹேர் வச்சுட்டு உண்மையா சொன்னா நல்லா இருக்கும்ல அப்படின்லாம் யோசிக்க கூடாது. சரிங்க சரி.
சரிங்க நான் சரிங்களா? நான் ரொம்ப வருத்தப்படுவேன். சரி, இந்த ரோஸை வந்து அடுத்த வேலண்டைன்ஸ் டேக்கு நம்ம வச்சுப்போம். ஏன்னா ஒரு ரோஸ் 10 ரூபா. பாய் சொல்லுங்க.